ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம கேரமல் ஸ்னிக்கர் பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணுங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் 50 கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 50 கிராம் சாக்லேட்டை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம டபுள் பாயில் மெத்தடில் இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகிருந்துருச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை நல்லா தொளி நீக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம வெல்லம் 50 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு கேரமல் டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தொளி நீக்கி வச்சுருக்கிற வேர்க்கடலையை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் பட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம மோல்டு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் நம்ம அலுமினியம் ஃபாயில் ஷீட்டில் ஒரு மோல்டு ஃபார்முக்கு ரெடி பண்ண போகிறோம். டபுள் சைடு இதை நல்லா மடக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு மோல்டு ஃபார்முக்கு 4 கார்னர்லேயும் இதை நல்லா மடக்கி எடுத்துக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் மோல்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேரமல் பாரை இதில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேரமல் பார் ரெசிபியே நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும். சுகர் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெல்டட் சாக்லேட்டை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் மாற்றி எடுத்துக்கலாம். மெல்டட் சாக்லேட்டையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கார்னிஷிங்க்கு நம்ம நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸோ இல்லாட்டின்னா சாக்லேட் கிரேட் பண்ணி வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மோல்டு எதுவுமே யூஸ் பண்ணாமல் கேரமல் ஸ்னிக்கர் பார் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டேஸ்டியான கேரமல் ஸ்னிக்கர் பார் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்கலாம். Until then, bye from Reks View. Thanks for watching.